திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பெயர் பலகை மாறி இருக்கிறது. உள்ளபடியே உங்க கட்சி ரீதியான தொண்டர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெருமகிழ்ச்சி. ஆமாம், மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். வள்ளுவர் சொன்ன மாதிரி தான், இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு சொல்லுவார் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு கரெக்டாக பார்த்து கொடுக்கறதுன்றது தான் தளபதியோட. திரு ஆர் ராஜேந்திரன் அவர்கள் சேலம் பகுதிக்கு ஒரு மினிஸ்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அமைச்சரவையில் கொண்டு வரப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அரசியல் ஓட் பாலிட்டிக்ஸுக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது? இல்லை, ஓட் பாலிட்டிக்ஸ்ன்றதுல கிடையாது. இந்த ஓட் பாலிட்டிக்ஸ்ன்றதை விட பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணுன்ற ஒரு நோக்கம்தான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொடுக்காம எல்லா மாவட்டங்கள்லேயும் அமைச்சர்கள் இருந்தாங்கன்னா மக்களுக்கு தேவையானதை எளிதில் எடுத்துன்னு போய் சேர்க்க முடியும். அதில் சவால் இருக்கிறதா நினைக்கலையா? இப்போ கேபினெட்டுக்கு நமக்கு 15% + 1 தான் இருக்கணும். அதில் நீங்கள் சிறுபான்மையினரை கவர் பண்ணணும். அதே போல் தலித் அமைச்சர்களுக்கான சரியான ஒதுக்கீட்டை கொடுக்கணும். எல்லா மாவட்டத்தையும் கவர் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும். இதில் அனுபவம் வாய்ந்த மூத்த அமைச்சர்கள் அவர்களுக்கும் பொறுப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பலமுறை எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க ஒரு ஆஸ்பிரேஷனில் இருப்பாங்க, அவங்களையோ உள் சேர்க்கணும். இந்த சவாலை எப்படி கட்சி சமாளிச்சது, மேற்கொண்டது? அதுதான் தளபதியோட மிகப்பெரிய திறமை. அவர் இந்த 50 வருஷம் இந்த உழைச்சிருக்காருல்ல, அவர் சாதாரணமாக வரல. அவர் ஒரு பகுதி இளைஞரணியிலேருந்து ஆரம்பித்து மாவட்ட பிரதிநிதி ஆரம்பித்து அப்புறம் மாநில இளைஞரணி ஆகி உள்ளாட்சித்துறை அமைச்சராகி மேயராகி அந்த அனுபவத்தின் அடிப்படையில் யாராருக்கு என்ன கொடுத்தா சரியாக வரும்ன்றது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற மாதிரி இத்தனை பேர் தான் கொடுக்க முடியுன்றதை பிரித்து யார் மனசும் கஷ்டப்படாமல் யார் உழைச்சிருக்கா, யார் கஷ்டப்பட்டுருக்கா, யார் மக்களை எளிதில் அணுகுவா அப்படின்றத பார்த்து எல்லாருக்கும் கொடுப்பாரு. இன்னைக்கு ஒருத்தருக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுதான் அமைச்சரவை மாற்றம் 3வது முறை நடைபெறுவதற்கான. அதுதான் தலைவர் தெளிவாக சொல்றாரு. யாராக இருந்தாலும் வேலை செய்யணும், உழைக்கணும், மக்களை அணுகணும். ஸோ எல்லாரும் சரியாக இருக்கணுன்றது அவருடைய நோக்கமாக இருக்குது. அதில் அவர் ரொம்ப தெளிவாக அவருடைய அந்த அனுபவத்தை அவர் சரியாக பயன்படுத்துகிறார். அதுதான் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே திராவிட மாடல் தளபதியை பார்த்தா நேற்று சொன்னார்ல தலைவர் ஒரு வார்த்தை தெளிவாக சொன்னார். இந்தியா கூட்டணின்ற ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கே தமிழ்நாடு தான் ஒரு காரணம். அப்போ நாம் எல்லாருக்குமே முன்னுதாரணமாக இருக்கும், ரோல் மாடலாக இருக்கும், என்னென்ன மக்களுக்கு கொடுக்கணுன்றதை எல்லா வகையிலையுமே. அதுதான் அவர் சொல்கிறது. எல்லா வகையிலையுமே யாராருக்கு என்ன கொடுத்தா சரியாக வருன்றதை பிரித்து மாவட்ட ரீதியாக நீங்கள் சொல்கிற மாதிரி சமூக ரீதியாக எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தரும் கொடுக்குறதுல தளபதி ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போது கிட்டத்தட்ட 40 அப்படின்னு பார்த்தா கூட அதில் ஒரு 10% 4 அமைச்சர்கள் தலித் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு அதிகார பகிர்வு இருக்கணும் அப்படின்னு நினைப்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் இத்தனை வருஷமாக எங்களை ஒடுக்கி வச்சுருந்தீங்கல்ல, காலங்காலமாக நூற்றாண்டு காலமாக எங்களை அடிமையாக்கி வச்சுருந்தீங்கல்ல. அப்போ நாங்கள் எழுந்து வர்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சில வார்த்தைகள் தவிர்க்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எங்களை நீங்கள் சூத்திரர்கள், நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு எங்களை முழுசாக ஒதுக்கி வச்சுருந்தீங்க. எங்களை கோயிலுக்குள்ளே விடலை, நீங்கள் இருந்த தெரு பக்கம் எங்களை விடலை. நாங்கள் பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னு எங்களை விலக்கி வச்சுருந்தீங்க. இன்றைக்கி திராவிட மாடல் அரசில் இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறது தான் இன்றைக்கி மோடிக்கும் அமித்ஷாவுக்குமே பிரச்சனை. இந்த மோடி அமித்ஷா மாதிரியான நபர்கள், இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்த மாதிரியான அவங்கள என்ன நினச்சிருந்தாங்கன்னா அடிமையாகவே வச்சுருக்கணும் இவங்களை அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் நாம் ஒவ்வொரு காலகட்டமே இன்றைக்கி கல்வியில், வேலைவாய்ப்பில் எல்லா வகையிலையுமே உயர்ந்து நிற்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருடலாக அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அவங்க இன்றைக்கி அதாவது தலைவர் சொன்னதும் சின்னவர் சொன்ன அந்த ஒரு கருத்தை எப்படி திசை திருப்புனாங்கன்றதை நம்ம எல்லாருமே பார்த்தோம்ல. அதோட நோக்கம் என்ன? இவங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். ஸோ அதில் என்ன இருக்குது, அதை என்ன மாதிரியாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்றதை பற்றி அவங்க இது பண்ணணும். ஸோ அதில் அரசியல் ரீதியாக ஓட்டாக கன்வெர்ட் பண்ணணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம். இப்போ இலாக்காக்கள் மாற்றம் நடந்திருக்கு, அதில் மிக முக்கியமான அமைச்சர்களுடைய துறைகளும் மாற்றப்பட்டிருக்கு. அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? இல்லை, அதாவது அது ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனால் தலைவருக்கு நிச்சயமாக தெரியும் யாராருக்கு என்ன கொடுத்தா சரியாக வரும்ன்றதில். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து அது பார்க்குறவங்க. அது அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் இன்னொரு துறைக்கும் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை
இல்லை ஒவ்வொருத்தருக்கு அதை சொல்ல, இப்போ ஒருத்தருக்கு இந்த துறையில் வந்து அனுபவம் இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு துறையில் வேற ஒரு துறையில் அனுபவம் இருக்குன்னு வச்சிங்களேன். சஃபல் பண்ணி போட்டோம் தான் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கற்றுக்கலாம். இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம்னா அது நாளைக்கு ஒரு நாள் நிச்சயமாக பயன்படும். அந்த மாதிரி அவங்க அதை எடுத்துக்கிட்டால் ஒன்றும் இஷ்யூ இருக்காது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.